நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ரன்னிங் ஓடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த மாரியான டயட் உணவுகள எடுத்துக்கலாம்? பயிற்சியின் போது எந்த மாரி உணவுகள எடுத்துக்கலாம்? அ அப்புறம் ரன்னிங் அதாவது நம்ம செலக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி எந்த மாரி உணவுகள எடுத்துக்கலாம்? அப்படிங்கிறத தெளிவா சொல்லப் போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு 2 விதம் இருக்கு. ஒண்ணு வந்து ரெகுலரா நம்ம சாப்பிட்டு டயட் ஃபில் பண்றது. 2வது செலக்ஷன் போறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன உணவுகள சாப்பிடலாம்? அப்படிங்கிறத பத்தி சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெகுலரா நம்ம பிராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் என்னதான் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணாலும், நமக்கு வந்து அ எனர்ஜி ரொம்ப முக்கியம். பாடி ரிஃப்ரெஷ் ஆகணும், எனர்ஜி வேணும். எனர்ஜி நம்ம உடம்புல ஆற்றல் தேவைப்படும். அதுக்கு அது கரெக்டான சாப்பாடு நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம போடுற எஃபெக்ட் கரெக்ட்டா இருக்கும். நம்மளோட எனர்ஜி டெவலப் ஆகும். இல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு எனர்ஜியே போடல அப்படின்னா, எனர்ஜி இன்கிரீஸ் ஆகல அப்படின்னா, நமக்கு வந்து என்ன சொல்றது? ஆரோக்கியமான உணவு சாப்பிடல அப்படின்னா, அ காலு ஃப்ராக்சர் ஆகும். அ மு மசில் வலிக்கும். அதாவது நரம்பு வலிக்கும். ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கும். மெடிக்கல் இஷ்யூ வந்துட்டே இருக்கும். அதனால கரெக்டான சாப்பாடு ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டயட்ல வந்து மினிமம் டெய்லி நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நான்வெஜ் மேக்ஸிமம் எல்லாருமே சாப்பிடுவோம். முட்டையிலேருந்து, கறியிலேருந்து அதில புரோட்டீன் இருக்கு. அடுத்து வந்து பயிர் வகைகள் நட்ஸு சாப்பிடலாம். ரெகுலரா நட்ஸு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பீட்ரூட் ஜூஸ். பீட்ரூட் ஜூஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ரத்தத்த சுத்தப்படுத்தி ஆற்றல மேம்படுத்தும் பீட்ரூட் ஜூஸ். இது மட்டும் இல்லாம, நமக்கு என்னென்ன கிடைக்குதோ, அதாவது சிறுதானியங்கள பொறுத்தளவுல மேக்ஸிமம் அதிகமா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா, சிறுதானியத்தில வந்து ரொம்ப அதிகமான எனர்ஜி லெவல் கிடைக்கும். ஆ நம்ம ரன்னிங் ஓடுறதுக்கு, பிராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்மளோட எனர்ஜி சீக்கிரம் டெவலப் ஆகும். வாழைப்பழம் வந்து உடனே எனர்ஜிய குடுக்கும். ஓட்ஸும் இதே மாரி தான். இத வந்து நீங்க கண்டிப்பா டயட்ல நீங்க வந்து எடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு எனர்ஜி டெவலப் ஆகும். உங்களுக்கு ரன்னிங் ஓடுறதுக்கும் சரி, மசில், எலும்பு எல்லாத்துக்குமே ரொம்ப அ அதிகமா வந்து மூச்சு வாங்கும் ஓடும்போது. என்னைக்கும் ரன்னிங் ஓடும்போது ரொம்ப மூச்சு வாங்கும்ல, அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு சிறந்த உணவுகள் தான் இது. 2வது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, செலக்ஷன் போறதுக்கு முன்னாடி, நம்ம இங்கேருந்து சென்னையோ, பெங்களூரோ செலக்ஷன் போறோம். நைட் சாப்பிட்டுருக்க மாட்டோம், இல்ல சாப்பிடுவோம், ட்ராவல்ல இருப்போம். ஒரு ரன்னிங் போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, நம்ம வந்து என்ன உணவு சாப்பிடலாம் பார்த்தீங்க அப்படின்னா, வாழைப்பழம். வாழைப்பழம் வந்து சீக்கிரம் வந்து செரிமானம் ஆகக்கூடிய ச ஒரு பழம். டக்குனு செரிமானம் ஆயிடும். உடனே ஆற்றல குடுக்கும். 2வது ஓட்ஸ். இதெல்லாம் வந்து 1 ஹவருக்கு முன்னாடி சாப்பிட்டுருங்க. ரன்னிங் போறதுக்கு முன்னாடி. 1 ஹவர் முன்னாடி ஓட்ஸ் சாப்பிட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரெட்டு. பீனட்ஸ் தடவி பிரெட் சாப்பிடுங்க. ஏன்னா இது எல்லாமே சீக்கிரம் செரிமானம் ஆகக்கூடியது. நமக்கு வந்து ஓடும்போது வயிறுக்கு எந்த தொந்தரவும் குடுக்காது. நம்ம என்னைக்கு ரன்னிங் ஓடும்போது, அ வயித்த பிடிச்சு இழுக்கும், நெஞ்ச அடைக்கிற மாரி இருக்கும். வயித்து சைடுல வந்து குத்தும். இதெல்லாம் வந்து ரன்னிங்கில அந்த பயத்தில அந்த இதில ஒண்ணு உருவாகும். எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். இதெல்லாம் போக்கணும் அப்புட்னா நம்ம கரெக்டான டயட் எடுத்துக்கணும். நீங்க 1 ஹவருக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் சாப்பிட்டீங்க. இதெல்லாம் நீங்க ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டுருங்க. சாப்பிட்டு எவ்வளோ அளவோ அவ்வளோ தண்ணிய குடிச்சிருங்க. அந்த தண்ணிய குடிச்சிட்டு ரொம்ப அதிகமா தண்ணி குடிச்சீங்கன்னா, வயித்து வந்து ஒரு மாரியா வெயிட்டான மாரி இருக்கும். அதனால 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டீங்க அப்டின்னா, கரெக்ட்டா ஈவனா ப்ராப்பரா வந்து உங்களுக்கு வந்து செரிமானம் ஆயிரும். வாழைப்பழம் சாப்பிட்றதுன்னா சீக்கிரம் செரிமானம் ஆயிரும். இதெல்லாம் வந்து ஆற்றல உடனே தூண்டக்கூடியது. ரன்னிங் ஓடும்போது சலிப்புத்தன்மை ஏற்படாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் சிறந்த உணவுகள். 2வது பார்த்தீங்க அப்டின்னா, மூச்சு வாங்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றது? அப்படிங்கிறத வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஆ தெரியல பார்க்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதோட லிங்கையும் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். அது எப்படி மூச்சு வாங்காம ஓடுறதுங்கிறத பத்தி ஃபுல் டீட்டெயிலா அதுக்கான பயிற்சிகள பத்தி ஃபுல்லா சொல்லியிருக்கேன். அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். நீ தமிழ்நாடு போலீஸும் சரி, இல்ல எஸ்எஸ்ஜிடி, இல்ல ஆர்மி எந்த ஃபோர்ஸுக்கு போனாலும் சரி, அந்த ரன்னிங் பயிற்சிக்கு இந்த மாரி உணவுகள நீங்க மேற்கொள்ளுங்க டெய்லி. டெய்லி இப்போ வந்து நார்மலா வந்து நட்ஸ் எல்லாம் சாப்பிட முடியாது. பாதாமு, பிஸ்தா, முந்திரி, பேரிச்சம்பழம் சாப்பிட முடியாது அப்படின்னா, பச்சை பயிர்கள் சாப்பிடுங்க. பச்சை பயிர்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓட்ஸ் எடுத்துக்கங்க. அது ரொம்ப யூஸா இருக்கும். பச்சை பயிர்ல ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. ரேட் கம்மி தான். பச்சை பயிறு எடுத்துக்கலாம். ஓட்ஸ் எடுத்துக்கலாம். வாழைப்பழம் ரெகுலரா எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாவே நம்ம கிராமத்துலலாம் மீனு, கறி சாப்பிடுவோம். முட்டைலாம் சாப்பிடுவோம். இதெல்லாம் புரோட்டீனுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஆனா, எந்த உணவு முறையுமே இல்லாம, டயட் இல்லாம, நல்ல சாப்பாடு இல்லாம பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு மைல்டு ஃப்ராக்சர் வர வாய்ப்பு இருக்கு. அதாவது எலும்பு கிராக் வரும். உங்களுக்கு எவ்வளோ பயிற்சி எடுத்தாலும், உங்க உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்காது. அந்த கரெக்டான ஃபுட் இருந்தா மட்டும் தான் உங்களோட உடம்பு ஆற்றல புதுப்பிக்கும். பீட்ரூட்லாம் ரேட்டு கம்மி தான். அழகா நம்ம வாங்கி ஜூஸ் குடிக்கலாம். அது ரத்த ஓட்டத்த சீராக்கி, அ உடனே எனர்ஜிய குடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு
ஒரு ஒரு காய் தான் பீட்ரூட். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரொம்ப காசு செலவு பண்ணி, பணம் செலவு பண்ணி அது வாங்கணும், இது வாங்கணும், ஆ, வாங்கிட்டா செலவு பண்ணி நம்ம வந்து உடம்ப ரெடி பண்ணணும், ரன்னிங்க்கான எனர்ஜி டெவலப் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. சின்ன சின்ன பொருள் வச்சு முடியுங்க. செலெக்ஷன் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் 5 கிலோமீட்டர். அந்த அந்த ஆடியோ சொன்னது உங்களுக்கு எப்படி நுரையீரல் வந்து நம்ம மூச்சை காற்று இழுத்து வெளியிடுறதோ அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். தெரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் அனுப்பிச்சி விட்றேன்.